ஏத்த என்ன பண்ணுறியா? கிளம்பிட்டேன் நீ? ஆமாக்கா கிளம்பிட்டேன். நேரம் ஆயிட்டல, முன்னாடி போகலாம் தான். ஃபஸ்ட்டு போகிறோம், லேட்டாக போகலாமா முதல் நாளே, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். முன்னாடி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்புறம் கொண்டு போகிறேன் நந்தினி? இல்லை கொண்டு போகல, உங்கள்கிட்ட தான் தண்டு போகிறேன். பார்த்துவீங்களாத்தான்? ஏக்கா பார்த்துக்கலாம். என் பேத்தியை பார்க்கறத விட எங்களுக்கு என்ன வேலை? என் மருமகளை நான் பார்க்க மாட்டேனா? ஏன் அத்துட்டவா அம்மா வேலைக்கு போய்ட்டோம். சரி, எதில் போகிறேன்? பஸ்ஸில் போகிறேன். ஆமாம், இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகிறேன். காலேஜ் போகிறோம்லாம் அதே மாதிரி போகிறேன் அந்த பஸ்க்கு. அந்த பஸ்ஸுக்கு போனேன்னா அதுக்கப்புறம் அங்கே பஸ் இருக்கா? போயிருவியா முன்னுக்கிட்டி? பஸ் இருக்குது தெரியும். பைசா கையில் வச்சுருக்கே சொல்கிறேன், வா தாரேன். இந்த செலவுக்கு அண்ணன் பைசா தந்து தான் போயிருக்கான். அப்புறம் மாமா அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்கு. நான் தேவைப்பட்ட ஏடிஎம்மில் எடுத்துக்கிட்டேன். சரி வேணும்னா கேளு, என்னம்மா அப்புறம் இல்லைன்னு உட்காந்துட்ருக்காத. பஸ்ஸில் போறியா இல்லை வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு போறியா? இனிமே போக முடியாது. போன மாமா அன்னைக்கு போன திட்டிட்டு முதல்ல போன்னு சொல்லிச்சு, மறுபடியும் ஒரே ஏச்சு. சரி, அவன் இங்கேயா இருக்கான் தம்பி, நீ அம்பாட்டு போ, பேசிட்டு வா அண்ணாட்ட போய். இல்லைன்னா வரும்போது போயிட்டு அண்ணாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வாயேன் பெண்ணை பஸ்ஸில் லேட்டாக தான் வரேன்னு சொல்லு. அப்பா நேற்று அதான் சொல்லிச்சு, நான் இங்கே இருக்கேன், நீ வந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு. இங்கேருந்து யாரும் சொல்லி கொடுப்பாங்களான்னு கேட்டுச்சு. நான் தான் ஒருத்தர் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அத்தையே இங்கே இருந்தாலும் இருன்னு சொல்லும். ஆனால் மாமா கண்டுபிடிச்சிடலாம் அத்தை எப்படி. நான் டெய்லி போனால் தம்பி கண்டுபிடிச்சிருவான். நேரம் கிடைக்கும்போது போ, போய் பார்த்துட்டு வா, பேசிட்டு வா. பார்ப்போம். அக்கா சொல்லுத மாதிரி எப்போ தோணுதோ அப்போ போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க அண்ணங்கிட்ட மைன்ட்டேன். தம்பி தெரிஞ்சா நான் பேசுகிறேன் தம்பிட்ட. இல்லை இப்போ தொடர்ந்து போனோன்னா மாமா கண்டுபிடிச்சிரு எப்படினாங்க. ஏன்னா இப்போ யாருக்குனே மாமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்போ போயிட்டு எப்போ வரா, பஸ் இருக்கா, இப்படி போயிட்டு வரான்னு ரொம்ப கவனமாக பார்க்கும். கொஞ்சம் நாள் போட்டோம். அதை எப்படி அவன் பார்ப்பான்? அங்கெல்லாம் இருக்கான். தெரியும்ல அவன் தம்பியை பற்றி, என்ன வெள்ளம் பார்க்கணும். பிறகு என்ன தெரியாத மாதிரி கேள்வி கேட்க. ஏதாச்சும் ஆளை செட் பண்ணி வச்சுருக்கோம், சொல்லவே முடியாது. இப்போ வயிற்று பால் கொடுத்துட்டியா பாப்பாவுக்கு? குடிச்சலாம். அவன் கொடுத்தான் கொண்டு வந்தேன். ஏக்கா மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தூங்க போடுன்னு, காலைல கொஞ்ச நேரம் விளையாடுவா வச்சுருந்தாலும். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அதையால. நீ வேலையை மட்டும் கவனமாக பார்த்துட்டு வா. இவளை பற்றி நினைக்காத, நாங்கள் பார்த்துக்கோம் பத்திரமா. சரி, நீ சாப்பிடு. பாப்பா தான் நான் கொண்டு போகிறேன். சாப்பிடுதாக்கா, ஃபோன் அடிக்காங்க யாரோ, பேசிட்டு வரேன். தம்பிட்டு பேசிட்டியா? ஃபோன் அடிச்சிட்டானா? இல்லை, எனக்கு காலைல அடிக்கலை. அண்ணன் அடிக்கான் காலையில். சரி சுதா, நீ பாப்படம் வாங்கிட்டு போ, வெளியே தோட்டத்துக்கு கொண்டு போய் எப்படி விளையாட்டு காட்டு. சேட்டை பண்ணாமல் இருந்துக்கோ. ஆச்சிட்டையும் அத்தட்டையும் நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்தாதேன் ஆச்சியத்தையும் தருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் என்ன. தூங்கி எஞ்சி தான் வந்துடுவோம் என்ன. மகேஷ் வந்துடுவா, விளையாடுங்க. நானும் அதுக்கப்புறம் வந்துடுவேன் என்னம்மா. அக்கா பாப்பா மட்டும் அளவு விட்டுறீங்க, உங்களுக்கு தெரியல அத்தை. அப்புறம் மாமா ரொம்ப கோவப்படும். பற்றி அழாமல் இருப்பேன் என்கிட்ட. என்னம்மா நான் பார்த்துக்கிறேன் நல்லா, நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பார்ப்போம். என்னாச்சு, ஃபோன் எடுக்கல? கிளம்பிட்டாலே நம்ம தெரியலையே. ஹலோ, என்ன நீ எங்கே இருக்கேன்? ஏன் ஃபோன் எடுக்கல? நான் பாப்பாவை அக்கடை கொடுத்துட்ருந்தேன், அதான் நீங்கள் ஃபோன் அடித்ததை எடுக்கலை. நானே அடிக்கலான்னு தான் பார்த்தேன், நீ அடிச்சிட்டேன். என்ன சொல்லி எப்படி இருக்கேன்? மைனி தம்பி எப்படி இருக்காங்க? சும்மா தான் அடித்தேன். வேலை கிளம்பிட்டியாம்மா? ஆமாம், நான் ரெடி ஆகிட்டேன். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பாப்பாவை அக்கட்டையும் அத்திரியும் கொடுத்துட்ருந்தேன். சரி சரி, சாப்பிட்டுட்டு போ, அவசரம் இல்லைன்னா மெல்ல போ. பஸ்ஸில் தானே போகிறேன்? ஆமாண்ணா, எப்போ காலேஜ் போகும்லா, அதே பஸ்ஸுக்கு தான் கிளம்புறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் மாதிரி போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து போகணுண்ணே. சரிண்ணா. பர்ஸு ஃபோன் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, பேக்கில் மறந்துட்டு போயிடாது சரியா? பஸ்ஸில் போகும்போது கவனமாக போகணும். எக்ஸ்ட்ரா பைசா பேக்கில் வச்சுக்கோ சரியா? கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காத. எதுவும் உனக்கு வேணும்னா வாங்கி சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு போ சரியா? அப்புறம் அவசரமாக ஓடாத வேலைக்கு போகிறேன்ட்டு, இல்லைன்னா பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடும், அங்கே போயினாலும் சாப்பிடு சரியாம்மா? சரி, நான் ரியாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்கிறதெல்லாம் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் காலேஜுக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், பார்த்துக்கிறேன். சொல்லிட்டல்ல, இதில் மட்டும் குறை கிடையாது. வேலைக்கு போகிற பார்த்துக்கிட்டா அவ்வளோ. என்ன புதுசாக குரல் கேட்க கான்ஃபரன்ஸில் இருக்கீங்க எல்லோரும்? இல்லை கான்ஃபரன்ஸ்லாம் இல்லை. நானே மனோரமுக்கு வந்து கால் பண்ணலான்னு தான் பார்த்தேன், அதுக்குள்ளே அவனே கால் பண்ணிட்டான், அதான் பேசிகிட்டு இருக்கேன். நீ அண்ணன் ரூமுக்கு போயிருக்க, அப்போ புதுசாக ஒரு குரல் கேட்கு. அவனும் வந்தான், வேற ஒரு வேலையும் வந்தான். அதான் கிளம்பிட்டியா என்னன்ட்டு கால் பண்ணேன் பேசணுன்ட்டு. நீ ஃபஸ்ட்டு எடுக்கலலாம், ரெண்டாவது இவனும் வந்துட்டான், அதான் திருப்பி அடித்தேன். நீங்கள் தானே அடிச்சியா? அப்போ நீங்கள் தானே பேசணும், புதுசாக குரல் கேட்கு. வேற கேட்கல. சரி விடு. என்ன பண்ணுற, கிளம்பிட்டியா? ரொம்ப அக்கறை தான், அந்த கால் பண்ணி காலைல கேட்டாங்க. கிளம்பிட்டியான்னு தான் கேட்டேன், நான் உன்ட்ட வேறு எதுவும் கேட்கலையே. இப்போ சொன்னது காதில் விழ இல்லையா? அண்ணாட்ட என்ன சொன்னேன்? கிளம்பிட்டேன்னு தான் சொன்னேன். சரி கிளம்பிட்டேன். எங்கே போயிட்டுருக்க?
நான் வீட்டில் தான் கிளம்பினிக்கேன். இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லணும். அதெல்லாம் நான் ரெடி ஆகிட்டேன். சாப்பிட்டுட்டு அந்தால டிஃபன் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நானும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு எருமாடாமல் போகிற விட சீண்டிட்டு இருக்கேன். ஆமாம், எங்களுக்கு போயிருக்காது. சாப்பிட்டே சாப்பிடலையா? இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு கிளம்பணும். போகிறதெல்லாம் இருக்கட்டும். பர்ஸை தொலைச்சேன், பேக்கை தொலைச்சேன்னு கம்ப்ளைண்ட் வந்து தொழியை உரிச்சு போடுவேன் சொல்லி வச்சு. கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். உங்கள் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வேலைக்கு போகிற ஆர்வத்தில் சாப்பிடாம போகாத. நேரம் ஆகிட்டுனா எடுத்துகிட்டு போ. புரியுதா? இன்னொரு பாக்ஸில். அதான் எங்கள் அண்ணனே சொல்லிட்டானே. வேறு என்ன இங்கே என்ன ரிப்பீட்டா? தைரியம் தாண்டி உனக்கெல்லாம். நீ தான் திருந்திக்கிடவே மாட்டேன். ஏக்கு இவ்வளோ தடவை கால் பண்ணல. போகிறவங்க அக்கறையாக கால் பண்ணி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பண்ணலையே. நான் கிளம்பிட்டு இருந்தேன்லாம். நாள் லேட்டாக போவா அதான் நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் பண்ணவே இல்லை. தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன் ஒரு விட. அதை அடித்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லணும் தூங்கிட்டு இருந்தானா இல்லையான்னு. சரியா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப திருப்தியாக நிறைய சாப்பிட்டேன் தெரியுமா? என்ன? அதுவா, ஒரு டார்ச்சர் கூடவே இருந்து தூங்கவும் விடாது, இருக்கவும் விடாது, எழுப்பிட்டே இருக்கும். சாப்பிடுங்க, காப்பியை கொடுங்கன்னு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுல்ல. ரொம்ப ஃப்ரீயாக நானாக எப்போ என் தூக்கம் கலையுதோ அப்போ தான் எந்திரிச்சு வந்து சாப்பிடுவேன். என் குழந்தை அதெல்லாம் க்ளீனாக கேட்குற நேரம் வந்துடுவா. இங்கேருந்து பாடாப்பட்டினே காணாதுன்ட்டு ஊருக்கு போனாலும் டெய்லி காலையிலே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடும், எழுப்பி விட்ரும். அது இன்றைக்கெல்லாம் இல்லைல்ல, இனிமேல் இருக்காதுல்ல. எது கூட இப்போ காலையில் எவ்வளோ டென்ஷன் படுத்திட்டுருக்கேன். நீங்கள் மட்டும் கால் பண்ணால் பேச வேண்டியதானே. எதுக்கு இடையிலலாம் பேச விட்றீங்க? வந்துடும் வச்சுக்கோ, அடிச்சு விடுவேன். வாய் பேர் பாப்பலங்க. வேலைக்கு போகிறேன். தெரியுதோ தெரியலையா? ஃபோனை பண்ணி பார்ப்பலாங்க. இப்போ தானே சொன்னேன். கொழுப்பு பற்றியே வந்தாங்கச்சிக்கு. நீ வேலைக்கு போகிறேன்னா என் பிள்ளையா கேட்கக்கூடாது. தொலைங்கடி. உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளையனுமே. நீ வாங்கிட்டு இருக்கிறத விட என் பிள்ளை என் அக்காட்ட இருந்தால் சூப்பராக இருக்கும். பைத்தியக்காரி, ஃபர்ஸ்ட்டில் பைசாலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு செக் பண்ணிட்டு போ. ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க. வரும்போது தந்தீங்கன்னா எனக்கு வேலை பைசா. இவ்வளோலாம் வந்துன்னு வச்சுக்கோ, கையில் கிடச்ச மொபைல். உங்கள்கிட்ட யார் பைசா கொடுத்தா? உங்கள்கிட்ட கேட்கலையா? கேளு உங்கள் அண்ணன்ட்ட. அவனும் தந்தான், நானும் தந்தேன். சேர்த்தா தந்தேன். கேட்டு அரை மண்டலு உங்கள் அண்ணன் என்ன சொன்னான்னு. அப்போ ஏக்கு அக்கௌண்ட்டை போட்டுட்ருக்கேன். எனக்கு நேரம் போகல, அதான் உனக்கு போட்டு விட்ருக்கேன். உனக்கு நேரம் போகல திருப்பி அனுப்பிவிடு. நான் தரமாட்டேன். எனக்கு தானே போட்டுவிட்டியே. பேசணுன்னா உனக்கு நேரமே போகிறதே தெரியாது. மணி ஆகுதா இல்லையா பைத்தியம்? உனக்கிட்டே போகிறேன்ட்டு லேட்டாக போறியா? சாப்பிடு. மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க சொல்லி வச்சு. கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் பஸ்ஸில். புரியுதா? யாரும் எந்த பசங்களும் எதுவும் கேட்டானோன்னா நீ பதில் சொல்லிட்டு இருக்கதா, புரியுதா? அதுக்கு தான் நான் வண்டியில் போகிறேங்க, கூட மாட்டேக்கேன். எல்லாத்துலேயும் அவசரம் தான். என்ன உனக்கு? எதுக்கு தான் இப்படி இருக்க? பஸ்ஸில் போயிட்டு வா கொஞ்ச நாளைக்கு. நான் அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். நீ பஸ்ஸில் போயிட்டு வா, உனக்கு சேஃபாக தான் இருக்கும். சரியா? இருந்தாலும் நீ கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட சொல்லுவேன். அப்போ தெரியுது. நீங்கள் ஏதோ வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. யார் வரா பஸ்ஸில்? யாரை ஃபாலோ பண்ண வச்சுருக்கீங்க? சொல்லுங்கள் யாருன்னு. வாட்சி டே எருமாடு சேத்தாண்டா சேகர். உங்களை வச்சுட்டு இதுக்கு தானே பேசவே கூடாது. அவன் ஒரு டவுட்டில் தான் கெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணி குடிக்க எருமாடுலாம். வாயை மூடுங்க. கரெக்டாக அடிக்கலை. அவன் தங்கச்சி வாயினால எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டல. பழைய கதையை சொல்லுங்கன்ட்டு அது கேட்டுட்டு தான் இப்போ உஷாராக கேட்க. சொல்லுங்கள். இப்போ யார் வரா? சுரேஷா? அவனுக்கு எப்போதும் உன்னை ஃபாலோ பண்ணுறத வேலை. அவன் வேறு வேலையை பார்க்காண்டான். அவன் பின்னாடியே அலைவான். அப்போ வேறு யார்? சொல்லுங்கள். உனக்கு நான் பைத்தியமாடி. இப்போ என்ன சொன்னவங்க என்கிட்ட? நான் வேலைக்கு தான் போகிறேன், என்ன நான் பார்த்துக்குவேன்னா? சொன்னேன் தான். ஆனால் நீங்கள் இப்போ எதுக்கு சொன்னீங்க பஸ்ஸில் போய்ட்டு வரது சேஃபாக தான் இருக்கும் உனக்கு அப்படின்னு? இப்போ யார்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கீங்க. என்ன யார் அது? சொல்லுங்கள். பைத்தியமாடி. சரியாக நான் 1/2 மண்டலி. அப்போ ஒன்று நான் கல்யாணம் பண்ணவே இல்லை லூஸு. அதனால் உன்னை விவரம் இல்லைன்னு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை. நீ என் மொண்டிட்டிலாம் என்ன மிஸ் நந்தினி நினப்பா இன்னும்? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதனால தான் கேட்கேன். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களேன்னு. மிஸ் நந்தினியே இருக்கும்போதே அந்த வேலையை பார்த்திய. இப்போ மிஸ்ஸஸ் துறையாக இருக்கும்போது பார்க்காம எப்படி இருப்பீங்க? வசமாக மாட்டிக்கிட்டே இருக்கும்போது வாயாடி. வாயை கொஞ்சம் குறை. பேங்கில் போய் எல்லாத்தையும் இப்படி வாய் அடிச்சிட்டு இருக்காது. பதிலுக்கு போயிடு. நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லை. அதான் நீயே சொல்லிட்டல. அப்போ மிஸ் நந்தினி, அதனால் அதை வச்சேன். இப்போ மிஸ்ஸஸ் துறை, அதனால் பயம் கிடையாது. புரியுதா? ஆள்லாம் வைக்கல. நீ சேஃபாக போயிட்டு வா. இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது. நீ இருக்குதாண்டா. வாயை மூடு. ஆட்டி வாங்கிட்டு ஓடிடுறத வந்து தங்கச்சி போயிடலாம். நீ தான் அவட்ட சொல்லிட்டு வந்தியா? இப்படி யாரையாட்டி சொல்லிட்டு வந்தியா? நான் யார்ட்டும் சொல்லலை இருமாடு. அவட்டையும் சொல்லலை ஒன்றுமே. அவளை தான் இப்போ கேட்கா நீ சொன்னதை வச்சு. நான் பேங்க் வேலைக்கு போகிறேன்னொன்னே மூளையெல்லாம் வேலை செய்து போலையா? அழகாக இன்றைக்கி வந்திருக்கலாம்ல அம்மா. என்ன காலைல கொண்டு அழகாக விட்டுருக்கலாம். மொதல் நாள் காலேஜெலாம் கொண்டு விட்டிங்கல்ல சொன்னோன்னு. இப்போ மட்டும் குடி கொண்டு விடாமல் இருந்துக்கிட்டு அங்கே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து நேரில் எப்படி பேச முடியும்? ஃபோனில் தான் பேச முடியும். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?
சரிம்மா தாயே நேரம் ஆகுது கிளம்பு பஸ்ஸை விட்டுறாது அப்புறம் சொல்லு மகேஷ்லாம் வாங்க கூட தானே வரவேன் அப்போ போகும்போது ஒரே பஸ்ஸில் தான் ஒன்றா தான் போகிறோம். வரும்போது அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்களா மாமா, நான் அடுத்த பஸ்ஸுக்கு தான் வரணும். சரி 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 வரும்போது பஸ் ஏறினது ஃபோன் பண்ணியிருக்கு சுனிலுக்கு சரியா அவன் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் கூப்பிடுறதுக்கு. நடந்து போவாதா? சரி. பாப்பா பாலாம் கொடுத்துட்டு போறியா அப்படி? ஆமாம், வயிற்றுக்கு கொடுத்துட்டு தான் போகிறேன். மதியானத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கன்ருக்காங்க, கொடுத்து தூங்க வைக்கன்ருக்காங்க. சரி போகும்போது பாப்பா கொடுத்துட்டு போகுது அப்புறம் அழுவாரில் உன்னை பார்த்தா. ஆமாம், அதுக்கு தான் இப்போமே அக்கடை கொடுத்து விட்டேன். அவள் தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டான், நான் சாப்பிட்டு இப்படி போயிடுவேன். சரி எதுனா கால் பண்ணு ஓகேவா? கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல, புரியுதா? கவனமாக பேசணும். சொல்கிறது புரியுதா உனக்கு? சரி மாமா, கவனமாக பேசுகிறேன். தெரியலண்ணா கேட்க. ம் சரி எதுனா கால் பண்ணுன்னு சரியா? லைனில் இருக்கேன், எதுனா கேட்டுட்டு பேசு சரியா? ஓகே டன். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளோதானா? உங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, நினப்பு இருக்கட்டும். சரி ரொம்ப நாங்கள் கிளம்புறோம், நீ பேச விட்ட. சரி நந்தினி, ஆல் தி பெஸ்ட்மா, பார்த்து போயிட்டு வா, நல்லா ஒர்க் பண்ணு சரியா? நந்தினி ஆல் தி பெஸ்ட், நல்லா ஒர்க் பண்ணு, கவனமாக இருக்கு சரியாம்மா? ம் ஓகேண்ணா, தேங்க்யூ 2 இடத்துக்கும். சரிம்மா, நான் பிறகு பண்ணுறேண்ணா, வீட்டுக்கு வந்து பிறகு பண்ணுறோம். ம் ஓகேண்ணா. ஐ லவ் யூ மை மிஸ்ஸஸ். தேங்க்யூ. நான் இதை தான் உங்கள்கிட்ட கேட்டேன், அது எதுக்கு? சரி எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், அங்கே வேறு இல்லை. சரி வேண்டானே திருப்பி கொடுத்துருங்க. சரி ஓகே, நேரம் ஆகிட்டு சரியா? நான் மத்தியானம் பண்ணுறேன். ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டைம் கிடச்சா மட்டும் பண்ணு ஓகேவா? ரொம்ப டென்ஷன் எடுக்காத, கவனமாக பாரு எதுனாலும் ஓகேவா? வீட்டில் என்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் அண்ணகிட்ட பேசுகிற மாதிரிலாம் அங்கே பேசக்கூடாது சரியா? பொது இடம்லாம் பார்த்து மரியாதையாக பேசணும், மரியாதையாக நடந்துக்கும் சரியா? கெட்ட பேர் வரக்கூடாது சரியாம்மா? ம் சரிங்க மாமா. சரி வைக்கட்டா? ம் சரிம்மா பார்த்து போய்ட்டா. ம் சரி மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் கமிங். சொல்லுங்கள் என்ன வேணும்? வாங்க மேடம், என்ன வேணும்? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. மே ஐ ஹெல்ப் யூ? ஜீவனா, இங்கே என்ன சொல்ல? என்ன நந்தினி எப்படி இருக்க? என்ன பதில் பேச மாட்டேங்க? வாட்ட தான் கேட்க எப்படி இருக்க? ம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம், பேங்க்லாம் அந்த மாதிரி இருக்கு. என்ன உங்களுக்கு இது பக்கம் கிடையாது, உங்களுக்கு அந்த பிரான்ச் தானே? இல்லைண்ணா, வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு. புரியல, சுத்தமாக சொல்லு. இல்லை, நான் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தேன். நேற்று வந்தேன், நீங்கள் இல்லை தான். நீங்கள் வாங்கலான்னு சொன்ன மாதிரி இருக்கு. என்னாச்சு? இன்னும் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கு. மாறிட்டானா என்ன? நம்ம மேலே எதுவும் கோவம் இல்லையா என்ன? இல்லை, நீங்கள் மேனேஜர்லாம் தான். சரி வேலையில் ஏதோ ஜாயின் பண்ண யாரு? நான் தான். நீயா? இங்கேயா? உனக்கா வேலை கிடச்சிருக்கா? ம் ஆமாம், இங்கே தான் போட்டிருக்காங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தேன். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம் நீ மும்பையில் செட்டில் ஆகிட்டேன்ல கேள்விப்பட்டேன். இங்கேயா உனக்கு வேலை? எக்ஸாம் எழுதுனே என்ன? ஆமாம் எழுதுனேன். சரி அது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் எங்கே? உன் பின்னாடியே இருப்பார் எப்போதும், வரலையா என்ன? எங்கே வெளியே இருக்காரா? இல்லை, அவங்க வரல. உன் ஹஸ்பண்ட் பிரியா அண்ணன் தானே? உன் பேர் என்ன? ஆமாம், பெரிய அண்ணன் தான். தோற. உன் ஹஸ்பண்ட் வரலையா? நீ எப்போதும் உன் கூடயே தானே இருப்பாங்க, உன் பின்னாடியே வரலங்க என்ன? அது மாமாவுக்கு வேலை இருக்குது கொஞ்சம், அதான் வர முடியல. ஓ அப்படியா, சரி சரி. இங்கே தான் வரலையா இல்லை ஊருக்கே வரலையா? இல்லை, அவங்க ஊருக்கே வரல. என்னப்போ வேலைக்கெலாம் வந்திருக்கு, ஜாயின் பண்ணது கொண்டு விடலையா? இல்லை, அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, அதான் வேண்டான்னு. நீங்களே எங்கள் மேனேஜர். ஏன் என்னை பார்த்து தெரியலையா அப்படி? நீ மேனேஜர் ரூம்குள்ளே தானே வந்திருக்க, இங்கே வேற யார் இருக்காங்களா என்ன தவிர? இல்லை, கேட்டேன். இல்லை எதுக்காக இப்படி பேசுகிற? ரொம்ப கல்யாணத்தோட இந்த மாதிரி நீ பேசலையான்ட்ட? ஞாபகம் வச்சிருக்கேன், ஆனால் இப்படி பேசுதான். ஆமாம் நேற்று மேடம் சொன்னாங்க ஒருத்தவங்க வந்தாங்க வேலையை ஜாயின் பண்ணணும்னு, நான் இல்லைன்னு சொன்னாங்க. அது நீ தானா அப்போ நேற்று வந்துட்டு போனது? ஆமாம். கூட ஒருத்தவங்க ஜென்ஸ் வந்தாங்கன்னு சொன்னாங்களே, ஹஸ்பண்ட் வரலங்க? அது அண்ணன் கூப்பிட்டு வந்தான், நேற்று அண்ணன் இருந்தான், மாமா இல்லைல்ல, அதான் ஜாயின் பண்ணுறதுக்கு கூட வந்தான். உனக்கு அண்ணன் கிடையாது இல்லை? எனக்கு அண்ணன் இருக்காங்க, 2 அண்ணன் இருக்காங்க, வாழாண்ணா மனோண்ணா. ஓ ஆ சரி சரி புரியுது. அந்த கல்யாணத்தோட 2 பேரும் பிளாக்மெயில் பண்ணாங்கல்ல, ஆமாம் அது பவி ஹஸ்பண்டில் கூப்பிட்டு வந்தவங்களா? ம் ஆமாம். நான் வேலையில்
ஜாயின் பண்ணிக்கலாமா லெட்டர்? ஓ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாமே, கொடு. இப்படி பேசினா மனசில் வச்சுட்டு எதுவும் பேசுதானா இல்லை அதெல்லாம் மறந்துட்டு பேசுதானா, நார்மல் ஆகிட்டானா? நான் என்னோடய ப்ளேஸ்க்கு போகலாமா? சரி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கு. மேடம்கிட்ட கேட்டுக்கோ சரியா, இல்லை வேறு எதுவும் டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கோ சரியா. நான் மாறிட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்படி பேச மாட்டேனே. அப்புறம் ஒரு அக்கா நோட்டு கொண்டு வருவாங்க, அதில் சைன் போட்டுரு சரியா டெய்லியும். அதுக்கப்புறம் வேறு நான் கொடுக்குற அதுலேயும் சைன் போட்டு சரியா. ம் ஓகே சார்.